ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி அரை மணிக்கூருக்குள்ளாடி நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். இது வந்து ஒரு க்ரீமியான சீஸியான டொமேட்டோ பாஸ்தா, ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பாஸ்தா வந்து குக் பண்ண போகிறோம். தண்ணியில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே உப்பு போட்டுட்டு உங்களோட பாஸ்தா ஆட் பண்ணி பேக்கேஜ் டைரக்ஷன் எப்படி சொல்லியிருக்கோ அந்த அளவுக்கு அந்த டைமிங்க்கு குக் பண்ணி எடுத்து வச்சுருங்க. ஒரு பேனில் ஆலிவ் ஆயில், அதில் கார்லிக் நிறைய போடுங்க. ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் நீங்கள் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளி ஒரு 6-7 தக்காளி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி போட்டுட்டு மிக்ஸி ஜாரை கழுவி அந்த ஒரு 1/2 கப் தண்ணியும் நான் ஊற்றிட்டேன். இப்போ தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி 5 to 8 மினிட்ஸ் நீங்கள் அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணுங்கள். இடையில மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. மூடி போட்டே குக் பண்ணுங்கள், இல்லாட்டி தக்காளி வந்து ரொம்ப தெறிக்கும் வெளியே. ஸோ ஃபைனலாக இப்போ சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் ஆரிகானோ, 1 டீஸ்பூன் பேசில், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து மூடி போட்டு அகேன் ஒரு 2 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் இருந்தால் போதும். தேவைக்கு தக்கன உப்பு, 1 டீஸ்பூன் சுகர், இவ்வளவும் கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணணும். சுகர் கண்டிப்பாக ஆட் பண்ணணும், அப்போ தான் அந்த புளிப்பை வந்து பேலன்ஸ் பண்ணும். ஸோ இப்போ மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணோன்னே சாஸ் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக அடுப்பை லோ பண்ணிவிட்டு க்ரீம் ஒரு 1/2 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு வரைக்கும் நீங்கள் க்ரீம் ஆட் பண்ணலாம். இது வந்து க்ரீமி சீஸி பாஸ்தான்னு சொன்னேன்ல, அதனால் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டேஸ்ட் பார்த்து சில்லி ஃப்ளேக்ஸ், சால்ட்டு எது வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நம்ம பாஸ்தா குக் ஆகிருக்கோம், அதை வந்து ஒரு வடிகட்டியில் டைரெக்டாக தண்ணியிலேருந்து எடுத்து உடனே நீங்கள் வந்து சாஸில் ஆட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஸ்டார்ச் வாட்டரும் கொஞ்சம் விழுமா, அப்போ அது வந்து இன்னுமே க்ரீமி ஆகும் உங்களுக்கு. இப்போ நம்ம பாஸ்தாவை நல்ல சாஸில் டாஸ் பண்ணி விட போகிறோம். நான் இது வந்து சீஸி பாஸ்தான்னு சொன்னேன், அதனால் ஒரு 1/2 கப் அளவுக்கு சீஸ் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். இதை வந்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுற போகிறேன். இது வந்து நம்ம பாஸ்தா கூடயே வந்து நல்லா கம்பைன் ஆகணும். அப்போ தான் வந்து ஃபுல்லாக அதாவது பாஸ்தாக்குள்ளேயும் உங்களுக்கு வந்து சீஸ் வந்து இருக்கும். ஸோ சீஸ் பாருங்கள் உடனே மெல்ட் ஆகிடுச்சு. நான் யூஸ் பண்ணது பீஸா சீஸ், மொசரல்லா சீஸ். இப்போ ஃபைனலாக மேலே ஒரு 1 கப் அளவுக்கு மொசரல்லா சீஸை துருவினதை மேலே தூவி விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி லோ ஃப்ளேமில் 2 மினிட்ஸ் விட்டிங்கன்னா அந்த ஹீட்லேயே சீஸ் வந்து மெல்ட் ஆகிடும். ஃபைனலாக பேசில் இல்லைனா கொத்தமல்லி கீரை இல்லைனா பார்ஸ்லே ஆட் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா உங்களோட சீஸி க்ரீமி டொமேட்டோ பாஸ்தா ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி பண்ணுறது. மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கீழே இருக்குது.